இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை வைரம் போன்று மாட்டுகிறார் என்றால் அவர் மீது ஒருபோதும் சந்தேகம் ஏற்படக்கூடாது. சந்தேக புத்தி உடையவராக ஆகுதல் என்றால் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஆகும். நிச்சய புத்தி உடையவராவதற்கு துணிவு, தைரியம் வேண்டும். போக போக படிப்பின் மீதோ படிப்பிக்கும் சுப்ரீம் ஆசிரியர் மீதோ சந்தேகம் வந்துவிட்டால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தினால் புது உலகம் உருவாகிறது. முழு உலகமும் ஒருபோதும் அறிவதில்லை. பழையதுதான் மாறி புதியதாகிறது. சிலருக்கு அதிக தடைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடுகின்றது. எங்களுக்கு இந்த சகோதரி மீது நம்பிக்கை ஏற்படவில்லை என கூறுகின்றார்கள். அட, சகோதரி எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? படிப்பின்றி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாது. ஆனால் தந்தையிடம் நிச்சயம் துண்டிக்கப்பட்டது என்றால் படிப்பை விட்டுவிடுவர். படிப்பின் மூலமாக புண்ணிய ஆத்மாக்களாகின்றனர். மேலும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. ஒருவேளை யாராவது படிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தவறு செய்திருப்பார்கள். அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். இது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து பிறந்த வாழ்க்கை, மர்ஜீவா. புது உலகத்திற்குச் செல்வதற்காக தந்தையினுடையவராகின்றனர். நாம் ஆத்மாக்கள் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையை விட்டுவிட்டார்கள் என்றால் பிறகு கலியுகத்திற்கு சென்று விடுவர். புருஷோத்தம சங்கம யுகத்தில் மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகிறார்கள். இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை அதிகாரம். அரை கல்பமாக தேக உணர்வு இருக்கிறது அல்லவா? எனவே ஆத்ம உணர்வு அடைவதில் தாமதமாகிறது. வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது. இவர் மூலமாக 8 ரத்னங்களின் வெற்றி மாலையின் மணிகள் உருவாகிறார்கள். அனைத்தையும் விட அதிகமான மதிப்பு வைரத்திற்குத்தான். நீங்கள் பதீதத்திலிருந்து தூய்மையாவதற்காக வருகிறீர்கள். கடந்த காலத்தில் ஏதாவது கர்மங்கள் செய்திருந்தால் சரீரத்தில் கூட எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மாயாவின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு தந்தை வந்து விடுவிக்கிறார். சிலருக்கு விடுதலை பெற விருப்பம் கிடையாது. பாபா என்ன செய்வார்? சந்தேக புத்தி உடையவராகி பிறவி பிறவிக்கும் தன்னையே கொலை செய்து கொள்கிறார்கள். ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆத்மா என்று புரிந்து கொள்வதில் தான் கடின உழைப்பு இருக்கிறது. ஆத்மா என்ற நிச்சயமில்லை என்றால் தேக உணர்வு வந்துவிடுகிறது. நல்லது.